நுக்தத்தன் சுகதா, உள்ளத்திலே அல்லாஹ் கருப்பு புள்ளியை உள்ள வைத்து விடுவார். இருதயத்திலே அல்லாஹ் தஆலா கரும்புள்ளி ஒன்று விழுந்து விடும். கருப்பு புள்ளி விழுந்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு நல்லது எல்லாமே கெட்டதா தெரியும், கெட்டது எல்லாமே நல்லதா தெரியும். வட்டி எல்லாம் ஹலாலா தெரியும், அதே மாதிரி விபச்சாரம் எல்லாம் ஹலாலா தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஹக்கு பூரா பாத்திலா தெரியும், பாத்தில் பூரா ஹக்கா தெரியும். இப்படி உள்ளத்திலே அவனுக்கு கரும்புள்ளி விழுந்து விட்டால் சொல்லுவான், இன்னைக்கு வட்டி இல்லாம வாழ முடியாது. என்ன அதற்கு நீங்க பழமையாவே இருக்கிறீங்க, வட்டி இல்லாம வாழ முடியுமா? நீங்க சொல்றது என்ன? இன்னைக்கு வட்டி இல்லாம எப்படி நாங்களாம் வாழ முடியும் என்று நாம் வட்டியை நியாயப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் நாம் பாவத்தில் இருக்கிறோம் என்று அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி வாழ்க்கையிலே ஒரு மனிதன் மாறி போய்விட்டால், ஹக்கை மாற்றி பேசினான் என்று சொன்னால், உண்மையையும் சட்டங்களையும் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டதை அவன் ஹலால் என்று நியாயப்படுத்தி பேசினான் என்று சொன்னால் அது அவன் பாவத்தின் அடையாளம் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாக்கடைக்கு பக்கத்துல கொண்டு போய் சென்ட் வச்ச வாசம் அடிக்குமா? கருவாட்டு கடையில கொண்டு போய் சென்ட போட்டா எது வாடை அடிக்கும்? கருவாடு வாடை தான் அடிக்கும். அதே மாதிரி பாவங்கள் மூழ்கி கிடக்கின்ற நேரத்துல நல்லதை சொன்னா யாராவது எடுத்துக்குவானா? எடுத்துக்க மாட்டான். இந்த தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் பாவிகள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.